அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நேற்றைய தொடர்ச்சி. பாகவதம் பாராயணம் செய்பவன் அல்லது இந்த கதையை கேட்பவர்கள் அனைவருமே எல்லா சேமங்களும் அடைவார்கள். அதாவது தரித்திரனாக இருப்பவன், ரோகம் உள்ளவன், அதாவது நோய் நொடி ரொம்ப உள்ளவங்க, ஏழை எழவன், கஷ்டப்படுபவன், பாவம் செய்தவன், பிள்ளை இல்லாதவனாக யாராக இருந்தாலும் பாகவதம் கதையை கேட்டு மேற்கூறிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாகியங்களும் அடைய முடியும். மோட்சத்தை விரும்புவன் கட்டாய மோட்சத்தை அடைவான். இந்த பாகவதம் மிகவும் மங்களகரமானது. தர்மம், அதர்மம், காமம், மோட்சம் என்ற 4 வித புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லது அப்படின்னு இந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்குமா இதை கேட்குறதுக்கு? நம்மளுக்கு நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சிறந்த மிக புலமை வாய்ந்த ஆச்சாரியார்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்கிறார்கள் அல்லது உபனிஷத் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கதைகளை சொல்கிறாங்க. மேபி அவங்க சொல்லும்போது அந்த டைம் வந்து ஒரு மணி நேரம் கூட வரும். அந்த நேரம் காலம் வந்து கொஞ்சம் கூட எடுக்கிறதுனால ரொம்ப பேர் வந்து அதை கேட்குறதுக்கு சோம்பேறிப்படுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியார்கள் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பார்கள். அதை கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த மாதிரி மிக சிறப்பு வாய்ந்த மாதங்களிலே இந்த புராண கதைகளை நாம் கேட்கலாம். மனசில் வந்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். நிச்சயமாக எதை நீங்கள் நாடி விரும்பி செல்கிறீர்களோ, இந்த மாதிரி புராண கதைகளை நீங்கள் நாடி விரும்பி செல்லும் பொழுது உங்களுக்கான ஆசிரியர் ஒருத்தர் கிடைப்பார். ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். இக்காலத்தில் வந்து ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு இதெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் வந்து இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் தேடி பாருங்கள். ஸ்ரீமத் பாகவதம் சொற்பொழிவு பண்ணுறவங்கள நீங்கள் தட்டி பாருங்கள். கட்டாயமாக மிக சிறப்பான சொற்பொழிவுலாம் நீங்கள் கேட்பீங்க. படிக்க கஷ்டப்படுறவங்க காதால் கேட்டாலும் கூட போதுமானது. இதில் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அடியேன் வந்து சொந்தமாகவே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆச்சாரியார்கள் சொல்கிற இந்த சொற்பொழிவெல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொண்டது தான். நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு தான் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு இந்த புராணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.